நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார். இன்றைய காணொளியில் மேப்பிங் என்கிற பகுதியில் கன்வென்ஷனல் சயின்ஸ், மரபு குறியீடுகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. கன்வென்ஷனல் சயின்ஸ்னால் என்ன? ஒரு 10 அல்லது 15 கன்வென்ஷனல் சயின்ஸுக்கான பெயர்கள், அதனுடைய குறியீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில் தெரிந்து கொள்ளலாம். The various features of the ground are depicted on maps by standardized symbols are called conventional signs அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேப்பில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள், உண்மையிலேயே தரையில் இருக்கக்கூடிய சில இடங்களை மேப்பில் குறிப்பிட்ட சில சின்னங்கள் வழியாக, குறியீடுகள் வழியாக குறிச்சிருப்பாங்க, குறியீடுகளாக குறிச்சிருப்பாங்க. அந்த குறியீடுகளுக்கு பேர் தான் கன்வென்ஷனல் சயின்ஸ் அப்படின்னு பேர். இதில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறியீடுகள் பார்த்திங்கன்னா அளவு திட்டப்படி இருக்காது. ஒரு மேப்புன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அளவு திட்டம் இருக்கும் இல்லையா, ஸ்கேல் இருக்கும். ஆனால் இந்த கன்வென்ஷனல் சயின்ஸினுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா அளவு திட்டப்படிலாம் இருக்காது. ஒரு சிறிய அளவில் குறிச்சிருப்பாங்க, அதுக்கு மீனிங்கும் மேப்பில் கொடுத்துருப்பாங்க. என்ன கருத்துன்னா, இது அளவு திட்டப்படி இதில் இருக்காது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, த ஸ்டாண்டர்டைஸ் சிம்பல்ஸ் இன் இந்தியா ஆர் டிசைன்டு பை சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட். அதாவது ஆர்டினன்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மேப்புடைய குறியீடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். நம்ம இந்தியன் மேப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அத்தாரிட்டி யாருன்னா நம்ம சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் தான், டேராடூனில் இருக்கிறது. அதனால் நம்ம இந்தியன் மேப்ஸ் டோப்போஷீட்ஸ் பொறுத்தளவில் இந்த குறியீடுகளை நிர்ணயம் செய்வது நம்ம சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டு தான். தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் இண்டிகேட்டட் யூஸ்வலி அட் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மேப். பின்னாடி அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நீங்கள் பழங்காலத்து மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸுக்கான கீ, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத கீழ் பாட்டத்தில் 2 சைட்லேயும் போட்டிருந்தாங்க. இப்போ வரக்கூடிய சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் மேப்லலாம் பார்த்திங்கன்னா மேப் இருக்கும், மேப்புக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த குறியீடுகள் போட்டிருப்பாங்க. அந்த குறியீடுகளுக்கு என்ன மீனிங், அர்த்தம்னு எழுதியிருப்பாங்க. அதனால் மேப்பு படிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ டு கன்வென்ஷனல் சயின்ஸுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த கீ டு கன்வென்ஷனல் சயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கிறதுல ஒரு 10 அல்லது 15 குறியீடுகளை இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கன்வென்ஷனல் சயின்ஸ் பற்றி மேலும் சில விவரங்கள் என்னன்னு சொன்னால், இந்த கன்வென்ஷனல் சயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியுது, மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அந்த மேப்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது, தெளிவான விவரங்களை தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஏறக்குறைய இந்த நம்ம அந்த மேப்பில் பார்க்கக்கூடிய இந்த குறியீடுகள் போலவே அதை ஒத்த அளவிலே இருக்கும். ஏறக்குறைய அந்த ரிசம்பிளன்ஸ் ஒன்றா இருக்கும் நம்ம மேப்பில் குறிச்சிருக்கிறதுக்கும் உண்மையில் இருக்கிறதுக்கும். அப்புறம் இந்த மேப்பில் இருக்க இந்த குறியீடை பார்த்த உடனே இது டெம்பிள் தான், இது ஹாஸ்பிட்டல் தான், இது போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்த்து உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த பர்டிகுலர் அந்த சின்னம் உள்ளது, அந்த சைன் குறியீடு உள்ள அந்த இடம் எங்கே இருக்குது, இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கும் இவைகள் நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பை பொறுத்தளவில் ஒன்று ஒரு கலர்ஸ் இருக்கும், கலருக்கு முக்கியம் உண்டு இந்த மேப் ரீடிங் பொறுத்தளவில். எவைகளில் எந்த கலர்ஸில் கொடுத்துருப்பாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக ப்ளூ கலரில் ஒரு மேப்பில் இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா அது எப்பொழுதுமே ஒரு நீர்நிலைகளை குறிக்கும், வாட்டர் ஃபீச்சர்ஸ். அப்புறம் எல்லோ கலரில் இருந்தால் கல்டிவேஷன் லேண்ட், அதாவது சாகுபடி செய்யக்கூடிய, பயிர் செய்யக்கூடிய இடங்கள், அதுக்கெல்லாம் எல்லோ கலரில் இருக்கும். அடுத்தது ரெட், சிவப்பு நிறத்தில் எவைகள்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரோட்ஸ், பில்டிங்ஸ், வில்லேஜஸ், பிரிட்ஜஸ், அப்புறம் மேன்மேடு ஆர்டிஃபிஷியல் திங்ஸ், கட்டிடம், ஊர், வில்லேஜு, நகரம், வீடு, இது மாதிரியான பகுதிகள்லாம், சாலைகள், இதெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
அப்புறம் வெஜிடேஷன் பச்சை கலரில் இருக்கும். அதாவது தாவரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் அது, அதாவது காடுகள் அது மாதிரி உள்ளது, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் ரெய்ஸ்டு லேண்ட்னா என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? மலைப்பகுதிகள், தரை மட்டத்தை விட கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகள். அதை எப்படி குறிப்பாங்க? கான்டூர்ஸில் குறிப்பாங்க அதை. அது என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அடுத்தது இதில் முக்கியமாக மேப்பில் முக்கியமான ஒரு அடுத்த கலர் என்னென்னா வயலட்டு. அது என்ன கிரிட் லைன்ஸுன்னு கேள்விப்படுவீங்க நீங்கள். அதாவது ஈஸ்டிங்ஸ் அண்ட் நார்த்திங்ஸ்னு மேப்பை பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழாக செங்குத்து கோடுகள் இருக்கும், அப்புறம் இடமிருந்து வலமாக படுக்கை கோடுகள் இருக்கும். அவைகளுக்கெல்லாம் கிரிட் லைன்ஸுன்னு பேர். அந்த கிரிட் லைன்ஸ் என்ன கலரில் இருக்கணும்னா வயலட் கலரில் இருக்கும். இதெல்லாம் மேப்பில் என்னென்ன உருவங்கள் என்னென்ன நிறத்தில் இருக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. பாருங்க, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு, ஒரு டோப்போ ஷீட்டு முழுசும் அப்படியே கொடுத்துருக்குறோம். மேப் இருக்குது. மேப்புக்கு லெஃப்ட் சைடில் கீழே சில விவரங்கள் இருக்கிறது, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு தேவையான இந்த கன்வென்ஷனல் சயின்ஸ், கீ டு கன்வென்ஷனல் சயின்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள்? மேப்போட லெஃப்ட் சைடில் சென்டரில் இருக்குது பாருங்கள். சிறியதாக இருக்குது மேப்பில் பார்க்குறதுக்கு. அதுதான் நம்ம விரிவாக பெருசாக ஒன்று விரிவாக பார்க்க போகிறோம் நாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் ரிலீஃப், வெஜிடேஷன், ஹைட்ரோகிராஃபி, ரோட்ஸ், இதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் சிம்பிள் போட்டு அதுக்கு என்ன மீனிங்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வீடியோவை பாஸ் பண்ணி நிறுத்தி ஒன்று ஒன்று பேர் படிக்கணும். அதுக்கு இதுதான் அடையாளமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நிறுத்தி படிக்கணும், அவசரப்படாமல். அடுத்து கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸுங்கிற தலைப்பில் என்னென்ன வருது? சிட்டி, டவுன், சபர்பன்ஸ், லொக்காலிட்டி, இவைகள்லாம் வருது. ஸ்கூல் எப்படி இருக்கும், ஸ்கூலுக்கான குறியீடு எப்படி இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த மேப்பில், அதாவது கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன இப்போ இருக்கும், அவைகளுக்கு என்னென்ன குறியீடுகள்ங்கிறத இந்த காணொலியில் இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ், எல்லைகள். நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்கும், ஸ்டேட் பவுண்ட்ரிஸ், டவுன்ஷிப், இது மாதிரி ஸ்மால் பார்க் ரிசர்வேஷன், மானுமெண்ட், இதுக்கெல்லாம் பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான குறியீடுகள் இருக்கிறது. இதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரோட்ஸில் எத்தனை விதமான ரோட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஹைவேஸு, ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ்லாம் இருக்குல்ல. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அதை ப்ரைமரி ரோட்ஸ், செகண்டரி ரோட்ஸ், மைனர் ரோட்ஸ், மெட்டல் ரோடு, நான் மெட்டல் ரோடு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ அந்த படத்தில் இருக்குது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் ரயில்வேயில் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜி, ப்ராட் கேஜி, ஸ்டேஷன் வித் ரயில்வே லைனு எல்லாம் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரிலீஃபுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரைஸ்டு லேண்ட் அப்படின்னு அர்த்தம். மலைப்பாங்கான இடம் அப்படின்னு அர்த்தம். இதை மேப்பில் குறிக்கிறது தான் ஒரு புது விதமான வித்தியை அக்காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் கான்டுவர்ஸ், சம உயர கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கோடு வளைஞ்சு போச்சுன்னா அந்த கோடு ஒரே உயரம் உடைய கோடாக இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து. இது மாதிரி வளையமாக போட்டுருக்கு பாருங்கள். அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியுது. அது மாதிரி கோடுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய நெருக்கமான இடமா இருந்ததுன்னா அந்த மேப்பில் அது ஒரு மலைப்பாங்கான இடம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. அப்புறம் உள்ள மேப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டுங்கிறதையும் அதிலே போட்டிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு கோடு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரங்கிறதையும் குறிச்சிருப்பாங்க. அப்போ கான்டூர் லைன்ஸு, அப்புறம் கிளிஃப்னால் மலை உச்சிகள் அது மாதிரி இருக்கிறது.
அப்புறம் வெஜிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்கிறது, பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் இருக்கிறது. இது மாதிரி அது கலர்ஸ் வித்தியாசப்படுது பாருங்கள். கலர்லேயே டார்க் க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது பாருங்கள். கலர்ஸ்லேயே வித்தியாசம், என்னென்ன வகையான காடுகள். அப்புறம் கொடிகள், திராட்சை கொடிகள் உள்ள தோட்டங்களாக இருந்தால் அதுக்கு எப்படியான குறியீடு, அதுக்கு எப்படி இருக்குது, சைன் எப்படி இருக்குது. அப்புறம் ஹைட்ரோகிராஃபின்னா நீர்நிலைகள். ஒரு ரிவர் ஓடி வந்தால் அது எப்படி குறிச்சிருக்கிறாங்க, அது கடலோட கலக்கக்கூடிய இடத்துல அதுக்கு என்ன பேர் இருக்குது. பெரினியல் ரிவர், நான் பெரினியல் ரிவர், அதாவது எப்பொழுதும் தண்ணி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆறாக இருந்தால் இந்த கலர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லாத ஆறாக இருந்தால் நம்ம புள்ளி புள்ளியாக மணல் மாதிரி இருக்குது பாருங்கள், அது மாதிரி. இதில் வெரைட்டி. இது மாதிரி ஹைட்ரோகிராஃபி நீர்நிலைகள் பொறுத்தளவில் வெவ்வேறு விதமான நீர்நிலைக்கான குறியீடுகள், பெயர்கள் இதிலே தரப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்கள், எம்பேக்மெண்ட் கட்டிங்னு ஒன்று வார்த்தை கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது மலையை குடஞ்சி பாதை போச்சுன்னா அதுக்கு பேர் எம்பேக்மெண்ட்னு பேர். அதுக்கு கன்வென்ஷன் சயின்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் ஏர்போர்ட்டு, லேண்டிங் கிரவுண்டு, ஹெலிபோர்ட் அல்லது ஹெலிபேட்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் என்ன குறியீடுகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு. அதுமாரி பவர் லைன்னா 110 kVனா அது எப்படி இருக்கும் அதுமாரி பாருங்கள். அதுக்கான சிம்பிள்லாம் கூட மேப்பில் குறிக்க முடியும் பாருங்கள். அப்புறம் ஃபென்ஸ்லேயே விதவிதமான ஃபென்ஸு. அப்புறம் மைன்னா சுரங்கம்னு அர்த்தம். சுரங்கம்னா அது 2 கோடாரி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அது மைனுக்கான சைன் அது. அப்புறம் விண்மில் அல்லது விண்ட் பம்புன்னு பேர். அதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு காத்தாடி மாதிரி இருக்குது பாருங்கள் சின்னதாக, அதுக்கு பேர் விண்மில்னு பேர். அப்புறம் கான்டோர் வித் வேல்யூ, இப்போ முதல்ல நம்ம பார்த்தது தான், கான்டோர் லைன்ஸ் இருக்குது, அதுக்கான குறியீடுகள் இருக்கிறது, எவ்வளோ உயரங்கிறது அதில் குறிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்லைடில் இருக்குது தெரிஞ்சு. அடுத்தது தான் சில முக்கியமான குறியீடுகள் அடிக்கடி நம்ம தேர்வு முகாம்கள்லாம் கேட்பாங்க. ரயில்வே லைன்லேயே பாருங்கள், ப்ராட் கேஜி, மீட்டர் கேஜி, ரயில்வே ஸ்டேஷனோட ஒன்றுக்கும் உள்ளது. ப்ராட் கேஜி எப்படி இருக்குது, மீட்டர் கேஜி எப்படி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ரயில்வே லைனுக்கு எப்படி குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் மெட்டல்டு, அன்மெட்டல்டு, இது மாதிரி நிறைய. ரிவர்னால் எப்படி இருக்கும், டேங்க்னா எப்படி இருக்கும். டேங்க்னா என்ன, ஏரி குளம் மாதிரி, கெனால், பிரிட்ஜ், இதுக்கெல்லாம் அழகாக கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த முக்கியமானது அடிக்கடி கேட்கறது தேர்வில் பார்த்திங்கன்னா டெம்பிள்னால் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி சிலைகள்லாம் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. இந்து கோயில் டெம்பிள்னால் அதுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறியீடு தான் இந்து கோயில் இப்படி தான் இருக்கும். அடுத்த சர்ச்சுனால் அப்படி தான் இருக்கும். மாஸ்க், சாட்ரி அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. சாட்ரின்னா அது ஒரு வகையான புனிதமாக கருதக்கூடிய, ராஜபுத்திரர்கள் புனிதமாக கருதக்கூடிய இடம் அது சாட்ரி. அது அப்புறம் சில அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக இதில் 3 அப்ரிவேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன, பிஓன்னா போஸ்ட் ஆஃபீஸ், பிடிஓ போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் ஆஃபீஸ், பிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன். இவ்வளோதான் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இதில் குறிப்பிட்டது ஒரு 3 மட்டும் கொடுத்துருக்கு. அவைகளையும் நீங்கள் 5-10 தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ரிவேஷன்ஸ்லேயும். அடுத்தது செட்டில்மெண்ட்னால் தங்குற இடங்கள், மக்கள் வாழற இடங்கள். இதிலெல்லாம் கலர் கருப்பாக இருக்குது, ஆனால் உண்மையிலேயே அந்த செட்டில்மெண்ட்லாம் எப்படி இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். அதுக்கடுத்து கிரேவியார்டுன்னா பிணங்களை புதைக்கக்கூடிய இடம். அந்த இடம் பாருங்கள் எப்படி வருங்க, வளைவாக 3 குறியீடு இருக்குது பாருங்கள். ஈஸியாக போடலாம், இந்த கற்றுக்கலாம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். கிரேவியார்டு. அப்புறம் ட்ரீஸுக்கு எப்படி குறியீடு இருக்குது பாருங்கள். சும்மா மேலே ஒரு உருண்டமாக இருக்குது, கீழே கால் மாதிரி இருக்குது, அதுதான். அப்படி போட்டிருந்தா, மேப்பில் அப்படி போட்டிருந்தா அங்கே மரங்கள் இருந்தது, ஒரு மரம் இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் இதுமாரி ஒரு குறியீடு மேப்பில் போட்டிருந்தாங்கன்னா அங்கே மரங்கள் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, இல்லை மரங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கிராஸ், புற்களுக்கு அது மாதிரி குறியீடு தான் போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு மேப்லேயே உள்ள இடங்கள், வித்தியாசமான இடங்கள், இதை நீங்கள் பார்த்து படித்து பழகணும்.
இப்போ ரெட் கலரில் இருந்தால் என்ன பாருங்கள், என்னென்னலாம் ரெட் கலரில் இருக்குது, நீட்டாக ஒன்று மேலேருந்து கீழே வருது பாருங்கள். அது பெரிய ஒரு ரோடாக இருக்கும், பெரிய ஹைவே மாதிரி பெரிய உள்ளது. மற்ற இடங்கள்லாம் கட்டமாக இருக்கிறதெல்லாம் என்னது, குடியிருப்புகள், மக்கள் வாழக்கூடிய இடங்கள். அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருந்துன்னா என்னது, அது வெஜிடேஷன், ஃபாரஸ்ட், காடு. அப்புறம் இது மலைப்பாங்கான இடமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கான்டூர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், வளைவளைமாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் என்னது, உயரமாக தரைமட்டத்திலிருந்து உயரமாக உள்ள இடங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன வளையம் மலையினுடைய உச்சின்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய மேப்ஸ் பார்த்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு பார்த்து பழக்கணும். இன்னும் தேரியாக படிக்கிறது முக்கியம் இல்லை, மேப்பை காட்டி சொல்லிக் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியோட மேப்பு அப்படியே வரைபடமாக இருக்குது. அதில் டோப்போ ஷீட்டில் டெல்லி எப்படி இருக்கும், இப்போ நமக்கு எதிர்பார்க்குற எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது பாருங்கள். சிவப்பு நிறத்தில் இருக்கிறதெல்லாம் குடியிருப்பு பகுதிகள், அந்தாந்தில் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது, நீர்நிலை, பக்கத்தில் ஆறு ஓடக்கூடியதோ ஒரு ஆடு, ஒரு பக்கத்தில் கட்டிடங்கள், எல்லா அம்சங்களும் இதில் சேர்ந்தாவில் இருக்குது. அதனால் இதை பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, இந்த கன்வென்ஷனல் சைன் என்கிற தலைப்பில் சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். நாம் பொதுவாக மேப்பிங்னாலே ஒரு கடினமான ஒரு பகுதி, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதது அப்படின்னு எல்லோரு மனிதனும் தவறான ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ இந்த கன்வென்ஷனல் சைன்கிறதுல என்ன பெரிய செய்தி, கடினமான பகுதி இருக்கிறது? மேப்பில் இருக்கக்கூடிய குறியீடுகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன மீனிங்கிறது தெரிஞ்சு போகிறோம், அவ்வளோதான். அதனால் மேப்பிங்கே மிக எளிமையானது. அதுவும் இது மாதிரியான பகுதிகளெலாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதில் நீங்கள் கற்றுக்கிறதுல தயக்கம் காட்டக்கூடாது. அதனால் மேப்பிங் என்பது, மேப்பிங் ஸ்கில், மேப் ரீடிங்கிற கலை அடுத்த சந்ததிக்கு, ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு எளிமையாக போய் சேரணுன்னா அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். அதனால் இந்த செய்திகளை சாரணிகளுக்கு நீங்கள் சொல்லித்தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.